ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி நம்ம வண்டன்மேட்லேருந்து தேக்கடிக்கு தாங்க போகிறோம். தேக்கடி பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இந்த தேக்கடியில் நம்ம ஆக்சிஜன் ரிசார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிளி ஜியாவை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக உங்களோட சின்ன சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சிம்பிளி ஜியாவை. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பிள்ளையார் சிலை இருக்குது. ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா நல்ல வெதருங்க, நல்ல க்ரௌட். ஆக்சுவலாக ரோடு ஃபுல்லாக க்ரௌட் நிறையா இருக்குது. நிறைய டூரிஸ்ட் இன்றைக்கி நிறையா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அண்ட் மெடிசின் சென்டர் இங்கே அவைலபிள் இருக்குங்க. மூலிகை செடி எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே வாங்குறவங்க வீட்டுக்கு செடி ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னா கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க முடியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த கார்டிஷ் தான் இருக்குங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச் ஒன்று இருக்குங்க தேக்கடி போகிற வழியில். ஐ திங்க் இங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி அந்த சர்ச்சுக்கு சண்டே அதுவுமா போவாங்க. ரொம்ப அழகான ஒரு சர்ச்சுங்க அது. இங்கேருந்து ஒரு ஃபேமஸான காதி, கேரளாவுடைய காதியில் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். வாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ண போடலாம். அவங்க என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இது 15 நாளுக்கு அப்புறம் நம்ம ஹேர் ஃபால்ஸ் ஸ்டாப் ஆகும். அது 20 நாளுக்கு அப்புறம் ரீக்ரோத் பண்ணும். அதாவது ப்ரீமச்சர் ഗ്രേ ആണ്. അതായത് 50 വയസ്സിന് കീഴിലെ വെള്ളമുടിയായിരുന്നാൽ അത് മാറി നമുക്ക് 2 മന്ത്സിനകത്ത് ബ്ലാക്ക് ആവും. ഇത് 2300. ഇത് ഫുൾ കോഴ്സ്. ഇതിൻ്റെ ഹാഫ് വേണമെങ്കിൽ കിടക്കും. ഹാഫ് എടുത്തിട്ട് തിരുമ്പി വാങ്ങിക്കാം. ഇതിൻ്റെ ചിന്ന കോഴ്സിലാണെങ്കിൽ ഇതിൻ്റെ ഫസ്റ്റ് കോഴ്സ്, ഇത് ഫുൾ കോഴ്സ്. ഇത് ഇവിടെ തണുപ്പല്ലേ, അതിനാல ഇത് கொஞ்சம் நிமிஷம் வெளியே வச்சிருந்தால் கோயில் மாதிரி ஆயிடும். இது நல்லா இருக்கு. இது கோகனட் மில்க் ஷாம்பு வித் பாடி வாஷ் வித் கண்டிஷனர். இது ஒன்றுமே செப்பரேட்டு யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியா போதும். இது 1 வருஷம் வரையும் போகும். தேய்ச்சிட்டு இதில் வாஷ் பண்ணி கிராக் யூஸ் பண்ணது. கிராக் யூஸ் பண்ணது ஹேர்க்கு ஆலோவேரா ஜெல், முடிக்கு யூஸ் பண்ணுங்க ஆலோவேரா ஜெல். இது இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சின்னது கொடுங்க. இது சின்னது பாருங்க. இது கொஞ்சம் போட்டு பாருங்கம்மா. இது குங்குமாதி. என்ன இது? இந்த சாஃப்ரான் ஆயில் சார், குங்குமாதி சரம். அது எதுக்கு? அப்சர்வேஷன், டார்க் சர்க்கிள். தடவுங்க. 1170 வரும் உங்களுக்கு. 880 இதில் 20 கம்மி வரும். இதெல்லாம் காதி ப்ராடக்ட்ஸ், கேரளா காதி போர்டு. கேரளா காதி பையனுக்கு இந்த பிரம்மி யூஸ் பண்ணுங்க சார். அந்த நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கிளம்பியாச்சு நம்ம ரிசார்ட்டுக்கு, ஆக்சிஜன் ரிசார்ட். வாங்க வழியில் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு போகலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கார்டன் தான். எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்பைஸ் கார்டன் தான் வச்சுருக்காங்க. இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுங்க இந்த இடத்துல தேக்கடியில். ஆல்மோஸ்ட் தேக்கடி நம்ம என்ட்ராயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு அரோமா ஆயுர்வேதிக் சென்டர் தான் இங்கே எல்லா ஆர்கானிக் ஸ்பைசஸ், மெயினாக மூட்டு வலி தைலம் இங்கே ரொம்ப ஒரு சூப்பராக தயாரிக்கிறாங்க. முடிஞ்சால் வாங்குங்க. இதுவும் நாங்கள் இந்த தேக்கடி ஆக்சிஜன் ரிசார்ட்டை ஆன்லைனில் தாங்க பார்த்து புக் பண்ணோம் நாங்கள்.
ஐ திங்க் ஃபோட்டோஸில் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் செக்இன் ஆகலாம். அங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்றைக்கியோட வீடியோவில் கண்டிப்பாக ஆக்சிஜன் ரிசார்ட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் எக்ஸ்ப்ளோரிங். அவ்வளோதாங்க, நம்ம செக்இன் ப்ராசஸ் முடிச்சாச்சு, கீ கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த ரூமுக்கு நம்ம போகலாம். இந்த ரிசார்ட்டோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் ஃபீல் கொடுக்குதுங்க. சுற்றி நிறைய மலைகள், மரங்கள், செடிகள். ஸோ அந்த ஒரு ஜங்கிள்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ நம்ம வந்து ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நைஸ் கபோர்டு இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கபோர்டு தான் இது. ப்ளஸ் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட் இருக்குது, ஒரு டிவி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கூட வச்சுருக்காங்க. பாத்ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. இந்த ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பால்கனி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சரௌண்டிங்கில் இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த ரிசார்ட்லேயே, இந்த ரூம்லேயே எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி மட்டும்தான். நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறதும் இந்த பால்கனி மட்டும்தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஆக்சிஜனுக்கு, நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் இங்கே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சும்மா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் அழகான மரங்கள், அழகான ட்ரீஸஸ் நிறைய இருக்குங்க. ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஒரு நிமிஷம் கூட இதுலேருந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கே மைண்டு வரமாட்டேதுங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 56 ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேஸில் தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது ஆக்சுவலாக.
இதான் இறக்கா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த இதேமாரி நம்ம ஒரே ஒரு செடி மட்டும் தான் வைப்போம். ஓகே. அது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும்போது ஸ்பிரிட்டாக இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். 1.5 வருஷம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி காய் வர தொடங்கும். ஓகே. ஒரு 2 வருஷத்துலேருந்து நம்ம ஒரு 60 நாளைக்கு ஒருக்க கண்டினியூவாக காய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு எத்தனை தடவை எடுக்கலாம்? வருஷத்துக்கு ஒரு 5-6 டைம். ஓ, 6 டைம் எடுக்கலாம். இப்போ ஒரு செடியில் எத்தனை கிலோ வரும்? ஒரு செடியில் நம்ம நல்லா எப்படி சொல்கிறது, கரெக்டாக நினச்சி கொடுத்து அதுக்கு தேவையான மருந்து அடித்து கொடுத்து உரம்லாம் வச்சு கொடுத்தோம்னா ஒரு செடியில் வந்து வருஷத்துக்கு 8 கிலோ காய் வரை எடுக்கலாம். 8 கிலோ இருக்கும். ஒரு கிலோ 3000 ரூபா கிட்ட இருக்குல்ல? ஆமாம் சார், 3000. அதுபோல் லேபர்ஸ் கூலி அது போல் இருக்குது. லேபர்ஸ் கூலி. லேபர்ஸ் கூலி, பின்ன அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம பலம் மருந்து எல்லாம் அடித்து கொடுக்குறது எல்லாம். அதெல்லாம் பழமா? இல்லை, ஒரு நல்லதாக பார்த்து பிடிங்க சார். இப்போ இது வந்து அதோட ஃப்ளவரா? ஆமாம் சார், இதோட பூ ஏலக்காய் ஃப்ளவர். கை கம்மி. ஒரு ஒரிஜினல் இதிலே பார்த்தோம்னா 2-3 தான் பிரிப்பாங்க சார். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் 4000 ரூபா வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு குவாலிட்டிலாம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. 4000 ரூபா வரைக்கும் போகுது. செகண்ட், தேர்டு தான் வந்து என்ன சொல்கிறது, நம்மளாம் மார்க்கெட்டில் வாங்குறது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஆகிடுது. மொத்தம் இங்கே எத்தனை செடிங்க இருக்கு? இதேமாரி நமக்கு ஒரு 2700 செடி இருக்குது. 2700 செடி. 700. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம்லாம் தேன் விற்கிறாங்களா, அது ஒரிஜினல்? அது இதுதான் சார், தேனும் ஒரிஜினல் தான். இது பேர் வந்து ஆல் பைசஸ், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கேரளாவில் வந்து இது வந்து மலையாளத்தில் பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்கஸ் வந்தின்னு சொல்லுவாங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு